உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 7ஆம் வாரம் திங்கள். தொன்ம திரு அவையின் காலத்திலிருந்தே திருமுழுக்கு என்ற சடங்கு முறை திரு அவையில் அங்கத்துவம் பெற ஒரு நுழைவாயிலாக கருதப்பட்டது. நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் என்ற இயேசுவின் கட்டளையை தொன்ம திரு அவை செயல்படுத்தியது. மத்தேயு 28 இறைவாக்கியங்கள் 19 முதல் 20 முடிய. யோவான் போதித்தார். மக்கள் மனதிலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினார். தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதாக வாக்களித்து அதற்கு வெளிப்படையாக நீரில் மூழ்கி திருமுழுக்கு பெற்றார். மத்தேயு 3:7-12, லூக்கா 3:3 முதல் 11 முடிய. இது உள்ளார்ந்த அருங்கொடைகளை தரவில்லை. ஆனால் இயேசு போதித்தது தன் பாடுகள், மரணம், உயிர்ப்பினால் மனிதனை மீட்டார். அவரால் தரப்படும் திருமுழுக்கு இயேசுவின் மீட்பு பலன்களால் வல்லமை பெற்று நம்முன் ஆவியாரின் அருளை பொழிகிறது, அருட்சாதனமாகவும் விளங்குகிறது. திருமுழுக்கு தரும் வல்லமை. இயேசுவின் பெயரால் தரப்படும் திருமுழுக்கு தன்னில் கொண்டுள்ள வல்லமையை பற்றியும் இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. தூய ஆவியார் இறங்கியதும் அவர்கள் பல மொழிகளை பேசுவதும் இறைவாக்கு உரைப்பதும் திருமுழுக்கினால் தூய ஆவியாரை பெற்றவர்களுக்கு தரப்படும் கொடைகள். இக்கொடைகள் மகிழ்ச்சியின் சின்னங்கள், வல்லமையின் சின்னங்கள். தூய ஆவியார் திருத்தூதர்கள் மீது அற்புதமாக இறங்கிய போது அவர்களும் அயல் மொழிகளில் பேசத் தொடங்கினர். திருத்தூதர் பணி 2:4. திரு அவையின் அகில உலக தன்மைக்கு இந்த அயல் மொழி பேச்சு ஓர் அருங்குறியாகவே இருந்தது. புனித பவுலடியார் சொன்னது போல, திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஆயத்தப்படுத்தினார். எபேசியர் 4:12. அழைப்புக்கு ஏற்ற வாழ்வு, அன்பு வாழ்வு. திருமுழுக்கு பெற்ற திரு அவையின் அங்கத்தினராக இருக்கும் நம்மிடம் அன்றைய திரு அவையில் இருந்த கொடைகள் அதிகமாக வெளிப்படையாக காணப்படுவதில்லை. எனினும் அந்த அருங்கொடைகள் இல்லை என்றும் சொல்ல முடியாது. திரு அவை மறுமலர்ச்சி பெற்று வரும் இந்நாட்களில் ஆங்காங்கே தூயாவியார் இயக்கங்களில் சில கொடைகள் பொழியப்பட்டு வருவதை நாம் காண்கிறோம். ஆனால் கிறிஸ்துவனாக வாழ தேவையான அன்பு, மன்னிக்கும் மனப்பான்மை, ஒழுக்கம், நம்பிக்கை போன்ற பண்புகளை நாம் இன்றும் பெற்று கொண்டுதான் இருக்கிறோம். அவையும் கடவுளின் கொடைகளை. கிறிஸ்துவை ஏற்றவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியாக செயல்படுவதில்லை. அவர் தம் கொடைகளை அருளி சிலரை திருத்தூதர்களாகவும், சிலரை இறைவாக்கினர்களாகவும், வேறு சிலரை நற்செய்தியாளராகவும், ஆயர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் என்று பவுலடியார் கூறுகிறார். எபேசியர் 4:11. இன்றும் திரு அவையில் ஒரு கிறிஸ்தவன் எந்த நிலையில் வாழ்ந்தாலும் அவன் தன் நிலைக்கு ஏற்ப தன் கிறிஸ்துவ அழைப்பை வாழலாம். அத்தகைய வாழ்வே அவனுக்கு தரப்பட்டுள்ள கொடை என்று நாம் கூறலாம். நாம் திருமுழுக்கு பெற்ற நமது அழைப்பு, அந்த நாளை அடிக்கடி சிந்தித்து பார்ப்போம். எந்த அளவுக்கு அந்த அழைப்பை இன்றைய உலகில் வாழ்கின்றோம் என்று நம்மையே கேட்டுக்கொள்வோம். நற்செய்தி யோவான் 16 இறைவாக்கியங்கள் 29 முதல் 33 முடிய. இயேசுவின் இறுதியுரையும் பொருள் சீடருக்கு விளங்காவிடினும் 18 அவர்கள் ஐயத்தையும் கலக்கத்தையும் அறிந்த இயேசு 16-19 அவர்களுக்கு சிறிது விளக்கமாக தம் பாடுகள் மகிமை பற்றி வெளிப்படுத்தவே 16-20-28 சீடர்கள்
இப்போதுதான் தெளிவாக பேசுகிறது. சீடர்கள் இப்போதுதான் தெளிவாக பேசுகிறீர்கள். கடவுளிடமிருந்து நீர் வந்தீர் என்று ஏற்றுக்கொள்கிறோம். 16, 29, 30 என்கிறீர்கள். சீடர்களின் நம்பிக்கை கண்களை திறந்த இயேசு பற்றி இன்றைய வாசகம் எடுத்துரைக்கிறது. இயேசு எல்லாம் அறிவார். இயேசு கடவுளின் ஞானம். பல இடங்களில் யோவான் இதை சுட்டுகின்றார். பிலிப்பை காணும் முன்னரே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கையில் நான் உன்னை கண்டேன் 1:48 என்பார். மனிதரை பற்றி எவரும் அவருக்கு எடுத்து கூற தேவையில்லை. மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். 2:24, 25. சமாரிய பெண்ணின் தனிப்பட்ட வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு குறைக்கிறார். 4:16, 19. சீடரின் முணுமுணுப்பு, ஐயப்பாடு முதலியவற்றை அவர் கூறாதே அறிகிறார். 6:61, 64, 16, 18, 19. தம் இறுதி நேரத்தை தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவனை இயேசு முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். 13:1, 11. இவ்வாறு அனைத்தும் அறிபவராக இயேசு கட்டப்படுகிறார், சுட்டப்படுகிறார். அறிவில்லாத என்னை புகுந்து ஆட்கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியெனலாம் புலமாக்கு. நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே திருவருளே காத்திடு என்று திருவாசகத்தார் போல் வேண்டுவோம். இயேசு அமைதி அளிப்பவர். இயேசு கடவுளின் அமைதி. அமைதியின் ஊற்று அவர். 2 தெசலோனிக்கர் 3:16. எனவே தான் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் 14:27 என்பார். உலகினர் உலக பொருட்கள் அளிக்கும் அமைதி இன்றிலிருந்து நாளை மறையக்கூடியது. இயேசு தரும் அமைதியோ என்றும் நிலைத்திருக்கக்கூடியது. இத்தகைய அமைதியையே நாம் வேண்டுவது. முழு அமைதி என்பது மனிதர் தம்மிலே பிறரோடு கடவுளோடு கொள்ள வேண்டிய முழு உறவாகும். இத்தகைய அமைதியை இயேசு தருவதால் 16:38 அவருடைய அமைதி என்றும் நம்மை, நம் குடும்பத்தினரை, நாட்டை, உலகை ஆட்கொள்ள வேண்டுமாம். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆரோக்கியர்களுக்கு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்கிறது திருவருட்பார். இயேசு உறுதியளிப்பார். இயேசு கடவுளின் உறுதி. தாம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்தார். இயேசு கடவுளின் உறுதி. தாம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்தார் இறைவன். எனவே தான் ஆண்டவரே வானலாவ உயர்ந்துள்ளது உமது பேரன்பு என்பார் திருப்பாடல் ஆசிரியர் 36:5, 40:10. கடவுளின் பிரமாணிக்கம் இயேசுவில் வெளிப்படுகிறது. எனவே இயேசு ஆமேன் என்னும் பெயருள்ளவர். உண்மையான சாட்சி, நம்பத்தகுந்த சாட்சி. திருவெளிப்பாடு 3:14. அவர் உலகை, பாவத்தை, சாத்தானை வென்றுவிட்டார். நாம் கலங்க வேண்டியதில்லை. அவரில் நம்பிக்கை வைத்து தைரியமாக இருப்போம். 16:33. வலிமையற்ற தோழினாய் போ போ போ, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்பது பாரதியாரின் பாடல் நமது வேண்டுதலாக அமையட்டும். ஆண்டவரின் அருள் பெறுவோம் இந்நாளில். ஆமேன்.